மனித உடலை எடுத்துக்கிட்டிங்கன்னா பல்மனரி சர்க்குலேஷன், ரெண்டாவது பார்த்திங்கன்னா சிஸ்டமிக் சர்க்குலேஷன் இப்படின்னு சொல்லி உறுப்பு சார் சுற்றோட்டம், நுரையீரல் சார் சுற்றோட்டம் அப்படின்னு சொல்லி 2 வழியில் வந்து அந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து நடைபெறும். இதயத்திலேருந்து பம்ப் பண்ணக்கூடிய பிளட் வந்து இப்படி தான் நடைபெறும். ஸோ இதில் இப்போ இதயத்தில் வந்து 4 சேம்பர் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லோருக்குமே தெரியும். அதாவது வலது வென்ட்ரிக்கிள், இடது வென்ட்ரிக்கிள், வலது ஏட்ரியம், இடது ஏட்ரியம் அப்படின்னு சொல்லிட்டு 4 அறைகள் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து எப்படி வந்து இதயத்திலிருந்து பிளட் சர்க்குலேஷன் நடைபெற்று எல்லா செல்களுக்குமே கொண்டு செல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நுரையீரலுக்கு தான் கொண்டு செல்லப்படும். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வலது வென்ட்ரிக்கிள்லேருந்து ஆக்சிஜன் அற்ற ரத்தத்தை வந்து நுரையீரலுக்கு கொண்டு செல்லப்பட்டு, ஸோ அந்த பிளட்டு தான் வந்து ப்ளூ கலரில் காமிப்பாங்க. ஸோ ஆக்சிஜன் கொண்ட ரத்தம் வந்து ரெட் கலரில் வந்து இருக்கும். இந்த ஆக்சிஜன் கொண்ட ரத்தத்தை வந்து நுரையீரலில் வந்து சுத்திகரிக்கப்பட்டு, அங்கே ஆக்சிஜன் கொண்ட ரத்தத்தை வந்து இடது ஏட்ரியத்திற்கு வந்து அனுப்பும். ஸோ அந்த இடது ஏட்ரியத்திலிருந்து இடது வென்ட்ரிக்கிள் மூலியமாக பெருந்தமனிக்கு வந்து அனுப்பும். அந்த பெருந்தமனியிலேருந்து தான் மற்ற எல்லா ஆர்கனுக்கும் கொண்டு செல்லப்பட்டு மறுபடியும் வெயின்ஸ் வழியாக மறுபடியும் வந்து வலது ஏட்ரியத்தை வந்து அடையும். ஸோ அது மறுபடியும் நுரையீரலுக்கு வந்து போகும். ஸோ இந்த ப்ராசஸ் தான் வந்து ஹார்ட்டில் வந்து நடக்கக்கூடிய ப்ராசஸ்.